பாரதிய நியாய சங்கீதான்றது வந்து இந்திய தண்டனை சட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் பல்வேறு குற்றங்களுக்கான தண்டனைகளை மற்றும் நடைமுறைகளை வந்து வரையறுக்கிறது. அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாரதிய நகரிக் சுரக்ஷா அப்படின்ற அடுத்த பேர். இதே மாதிரி குற்றவியல் நடைமுறை சட்டத்துக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் குற்ற வழக்குகளை விசாரிக்கும் நடைமுறையை வரையறுக்கிறது. அடுத்தது வந்து பாரதிய சாட்சிய அபிநயம் அப்படின்றது இந்திய சாட்சிகள் சட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம் நீதிமன்றங்கள் சட்டங்களை ஏற்றுக்கொள்ளும் முறைகளை வரையறுக்கிறது. புதிய சட்டங்களின் முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிக அதிகாரம் கொடுக்கிறது, காவல்துறையின் செயல்பாடுகளில் தெளிவு வர்றது, தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வேகமாகவும் திறமையாகவும் அந்த குற்றங்களை வந்து கண்டுபிடிக்கிறது, சிக்கல்களை வந்து தீர்க்கிறது, அது மாதிரி வழக்குகளை விரைவாக முடிக்கிறது. ஸோ இதுக்காக தான் அந்த 3 சட்டங்களும் வரையறுக்கப்பட்டிருக்கு.